எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எல்லாரும் சகமாய் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு நாமே எந்த நாளிலுமே நீரையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசி சோதனை பெருகினாலோ சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசி சோதனை பெருகினாலோ ஆமென் உலகமும் ஆவேசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் ஆமென் ஆமென் உம்மை நோக்கி ஆமென் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே ஆமென். இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தன்னை நடத்திடுவார் ஆமென். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தன்னை நடத்திடுவார். ஆத்துமாவை ஆமென் அப்படி நடத்துகிறவர் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே எல்லாரும் ஆமென். இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாளோ, மாமிசமழுகி நாரித்தாளோ, மனிதர் என்னை கைவிட்டாளோ, மாமிசமழுகி நாரித்தாளோ, ஐஸ்வர்யம் யாவோ மழிந்திட்டாளோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாளோ, ஐஸ்வர்யம் ஆமென் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாளோ. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் ஆமென். இயேசு போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எனக்கு போதும் அப்பா, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்த நாளிலோ ஆண்டவரே, எந்த நாட்களிலோ எந்த நிலைமையிலோ என் வாழ்க்கையிலே நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. எல்லார் ஹல்லேலூயா உற்சாகத்தோடு ஆண்டவரே நீர் எனக்கு போதும், எல்லா விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆண்டவரே நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. மனிதன் கைவிட்டு விடுவான், ஆனால் நீர் மாறாதவர், கர்த்தரோ மாறாதவர், என்னை விட்டு விலகாதவர், என்னை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனையே எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே முழு இதயத்தோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுவும் அவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழும் நின்று ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை நாம துதிக்க வந்திருக்கிறோம், நம்ம கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹல்லேலூயா நீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். வானத்தை பூமி படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் உன்னதமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே. எல்லாரும் அவரை பார்த்து ஆமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், என் உன்னதமான தேவனே. வானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க. ஆமென். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரி என் கை ஓங்க விடாதேயோ. ஆமென் அப்பா. உம்முடைய செட்டையினை மூடிக்கொள்ளட்டும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், என் அதிசயமானவரே. ஆமென். நாடி தேடி
ஹalleluya. எல்லார் கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்து, ஆண்டவரே என் எதிரி கை ஓங்க விடாத ஆண்டவரே, என் எதிரியின் கை ஓங்க விடாத ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறார், சத்துருக்கள் எவ்வளவா எனக்கு பெருகி இருக்கிறாங்க, தேவனிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறாங்க. அப்பா, தேவனிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லுகிறாங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, நீரே எனக்கு கேடகமோ எனக்கு துணையும் என் மகிமையுமா இருக்கிறேன் தாவீது சொல்லுகிறார். ஹalleluya. யார் சொல்ல இவனுக்கு கர்த்தரிடத்தில் இரக்கம் இல்லை, இவனுக்கு கிருபை இல்லை, இவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு கேடகமாக. ஹalleluya. தாவீது 2ஆம் கடைசி சொல்லுகிறார், கர்த்தரே எனக்கு ரட்சிப்புமா இருக்கிறார், அவரே என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. நமக்கு இருக்கிற சத்ரு ஓங்காத அளவுக்கு கர்த்தருடைய கரம் நம்மளை மூடிக்கொள்ளும். தேவனே என் ரட்சிப்பு, தேவனே எனக்கு ரட்சிப்பு, தேவனே என்னை விடுவிக்கிறவர். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, நீர் உயர்ந்தவராய் இருந்தோ நீர் தாழ்மையுள்ளவனாய் இருக்கிற என்னை நோக்கி பார்க்கிறீர் கர்த்தாவே, நீர் உயர்ந்தவராய் இருந்து என்னை நோக்கி பார்க்கிறீர் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நீர் கர்த்தருடைய ஆலயத்திலே நீ இருக்கிறீர், ஆனால் உம்முடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. நானும் உயர்த்தும் போது நீர் எனக்குள்ளே இறங்கி வருகிறவர், எனக்குள்ளே இறங்கி வருகிறவர். நீர் உன்னதமானவராய் இருந்தாலும் என் தாழ்மையுள்ளவரே, ஹalleluya, தாழ்மையுள்ளவராய் இருக்கிற என்னை நீர் பார்க்கிறவர், நீ நோக்கி பார்க்கிறவர். அந்த தேவனை நான் முழு இருதயத்தோடு நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் என் உன்னதமானவர், நீர் எனக்கு உயர்ந்தமானவர், எனக்கு நீ அடைக்கலமானவர். ஹalleluya. நான் உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. என் துதி மகிமை ஆண்டவரே உமக்கே நான் செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. எல்லார் கரங்களை தட்டி இந்த உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிற தேவன், அவர் நமக்கு போதுமான தேவன், கிருபை உள்ள தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். குமாரனாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த நல்ல இந்த 1ஆம் தேதிக்காக எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எனக்கு கிருபையாய் கொடுத்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக, நல்ல இந்த மாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர் இருக்கிறார், அவர் எனக்கு மகிமையின் தேவனாக இருக்கிறார், அவர் எனக்கு கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு கிருபையாய் கொடுத்த இந்த 2வது மாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2வது மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார், அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார், அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை மையப்படுத்த எல்லாரும் ஸ்தோத்திரமான ஹல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரையே துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா ஈஸ்வரனே, பூமியில்
இயேசுவை தூதி. எல்லாம் உற்சாக பாடும், எல்லாம் உற்சாகம். ராஜாதி ராஜனாலே இசைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. துதியுங்கள் சூரியனே சந்திரனே தேவனை துதி. ஒளியதனை எங்கள் உள்ளோ துதியுங்கள். அக்கினியே கல்மலையே துதியுங்கள். அக்கினியா கல்மனதை ஒரு துதியுங்கள். ராஜாதி ராஜனா ஈஸ்வராஜ கோவியில் இசைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. துதியுங்கள் பிள்ளைகளே வாலிபரே பனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிறவர்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனா ஈஸ்வராஜ கோவியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. துதியுங்கள் ஆழ்கடலே சமுத்திரமே துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் தோழர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் துதியுங்கள். தோழர்களே முன்னோடிகளே பனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். பெரியவரே பிறவுக்களே துதியுங்கள். செல்வங்களை சுபுக்காய் துதியுங்கள். அக்கினியே கல்மலையே துதியுங்கள். அக்கினியார் கல்மனதை ஒரு துதியுங்கள். ஏக்காலமோ கை தாளமோ இட துதியுங்கள். ஏக்காலமோ மாறாதவர் துதியுங்கள். ராஜாதி ராஜனா ஈஸ்வராஜ பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் வல்லமையாய் கிரியை செய்யும் துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் துதியுங்கள். ராஜாதி ராஜனா ஈஸ்வராஜ கோவில் எல்லாம் உற்சாகம்.
துதிக்கிறோம். தேவன் கிருபையாய் கொடுத்த அந்த முதல் மாதத்துக்காக, ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த 2வது மாதத்துக்காக, இந்த 1ஆம் தேதிக்காக எல்லாருடைய கரங்களை உயர்த்துவோமா. ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கொடுத்த இந்த வருஷத்தில் 2வது மாதத்தினுடைய முதல் நாள் 1ஆம் தேதி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை துதிக்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி எனக்கு கிருபையாய் கொடுத்த இந்த 2வது மாதத்தினுடைய முதல் நாள் இன்னைக்கு 1ஆம் தேதி. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் நடத்துவார். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார், தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். கடந்த மாதம் முழுவதும் கிருபையாய் நடத்தின தேவன் கர்த்தர் தொடர்ந்து இந்த 2வது மாதம் நடத்துவார். தேவன் 2வது மாதம் அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, நாளை கர்த்தர் நடுவிலே அல்லேலூயா அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நாளை நடக்க போகிற, நாளைக்கு இப்படிய வாழ்க்கையில செய்ய போகிற நன்மைகளுக்காக இன்றைக்கு பரிசுத்தம், இன்றைக்கு தகுதி. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்தோமா. அல்லேலூயா. நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு யோசுவா சொன்னான். அப்படின்னு என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களை தயார்படுத்துங்க. நாளைக்கு நீங்கள் பெற போகிற நன்மைகளுக்கு, அடுத்த மணி நேரத்தில் பெற போகிற நன்மைகளுக்கு, அடுத்த நிமிஷத்தில் பெறக்கூடிய நன்மைகளுக்கு, அடுத்த மணி நேரத்தில் பெறக்கூடிய நன்மைகளுக்கு இப்போ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உங்களை தகுதிப்படுத்த எல்லா கரங்களும் பண்ணணும். எல்லாரும் கரங்கள் ஆண்டவரே. தேவன் ஆசீர்வதிப்பதற்கு தடையல்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடையல்ல. தடை எல்லாமே நம்ம தான். அல்லேலூயா. கர்த்தாவே, எந்தெந்த நேரத்தில் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய நன்மைகளை பெறுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு நல்ல தண்ணீரை, நல்ல காரியத்தை செய்வதற்கு ஒரு பாத்திரம் எப்படி சுத்தமாக்கப்படுகிறதோ அதே போல் வாழ்க்கை சுத்தமாக்கப்படும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாமே உம்மால தான் நடக்கும் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் என்னை பரிசுத்தப்படுத்த முடியும், நீர் ஒருவர் தான் என்னை தகுதிப்படுத்த முடியும் ஆண்டவரே. உங்களுடைய நன்மைகளை பெறுவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க அப்பா. உங்களுடைய நன்மையை பெறுவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய விடுதலையை பெறுவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவர். உங்களுடைய சுகத்தை பெறுவதற்கு எனக்கு தகுதி, என்னை தகுதிப்படுத்துங்க. எல்லாரும் உப்ப கொடுப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்களுமே துதிக்கிறோம். ஏதோ நம்ம வருகிறோம் போகிறோம் அல்ல, உண்மையிலேயே நாம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஒரு செழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு விடுதலையோடு காணப்படணும், ஒரு விடுதலையோடு காணப்படணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீர, சிந்தையில் ஒரு விடுதலையோடு காணப்படணும். எல்லாம் ஜெபம், எல்லாரும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். தேவனுக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் இருந்தாலும் அவர் தான் உதவி செய்யணும். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். பலன் இருந்தாலும், எனக்கு எல்லா தகுதி இருந்தாலும், அல்லேலூயா, எனக்கு எல்லா பலன் எனக்கு இருந்தாலும் எனக்கு நீர் தான் உதவி செய்யணும். அல்லேலூயா. என்னுடைய பலத்தில் அல்ல, என்னுடைய திறமையில் அல்ல ஆண்டவரே, எனக்கு நீர் தான் உதவி செய்யணும். தேவரீர் எனக்கு உதவி செய்து, எனக்கு துணை செய்து நீர் என்னை தேற்றுகிறதே. என் சத்துருக்கள் கண்டு வைக்கப்படும்படி எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காவி தரணும். ஓரி மாலாபா சங்கரணி மாலாபா. நீர் எனக்கு துணை செய்வதே, நீர் எனக்கு உதவி செய்வதே, நீர் என்னை தேற்றுகிறதே, நீர் என்னை அரவணைக்கிறதே. என் சத்துருக்கள் கண்டு வைக்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காட்டும். முதல் ஆராதனை, இந்த மாதம் முதல் ஆராதனை 1ஆம் தேதி. அதுமா எல்லாரும் கரங்களை சொல்லுவோமா. நீர் எனக்கு துணை செய்வதே,
நீர் என்னை தேற்றுகிறதை என் சத்துருக்கள் என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காட்டுங்க. ஓ ரீபாலாபா சங்கராபா, கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வது, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வது, கர்த்தர் உங்களை அரவணைக்கிறது, ஆண்டவர் உங்களோடு கூட அன்பு பாராட்டுவது, சத்துருக்கள் கண்டு வைக்கப்படும்படி தேவன் அனுகூலமான ஒரு காரியத்தை செய்வாராக. ஓ ரீபாலாபா சகரதி காபாலா. சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாதீனால நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் அறிவேன். என் மேல் பிரியமாயிருக்கிறது நான் அறிந்து கொள்ளுவேன். நான் எப்படி ஆண்டவர் அறிந்து கொள்ளுவேன்? அல்லேலூயா. சத்துரு உன்னை மேற்கொள்ளாமல் இருப்பது கர்த்தர்களோடு இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். ஓ ரீமாலாபா சங்கர, எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா எதிர்ப்புகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வரக்கூடிய நன்மைகளுக்கு தடை செய்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, சரீரத்தை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. சரீரத்தை தொடுகிற பொல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ரீபாலாபா சகரதி காபலாபா, பொருளாதாரத்தை தொடுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, சரீரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் எதிர்பார்ப்புகள் நடப்பதாக. இந்த 2வது மாதத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த 1ஆம் தேதிக்காக செபிக்கிறோம். இந்த முதல் ஆராதனைக்காக செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். நீர் மகிமையான காரியத்தை செய்யும். உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியாய் இருக்கிறது. நீ தேற்றி அரவணைக்கிறது. எதிராக இருக்கிற காரியங்கள் வெட்கப்படும்படி ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி அந்த ஆராதனை வேளையிலே என் ஆண்டவர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரீரத்தை தொடுகிற பொல்லாத ஆவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பில்லிசூடி ஆவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. எல்லா கிரியைகளும் சேர்ந்து போவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போ. அது ஒருபோதும் வாய்க்காது. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் மகிமை கரங்களை தட்டி அல்லேலூயா. சோத்ரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த 1ஆம் தேதி இந்த வருஷம் எப்படி இருக்குமோ நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா? இப்போ 2வது மாதத்துக்கு 1ஆம் தேதிக்கு வந்துட்டோம். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அவர் சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். சரியான காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்வார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். உங்க குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.